உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். ரோஜா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம போன வாட்டி போட்ட வீடியோ நல்ல வரவேற்பு இருந்தனால நம்ம இந்த வாட்டியும் அதே மாதிரி ஒரு கைரோப்ராக்டிக் வீடியோ போட போகிறோம். இது முட்டி வலிக்கான வீடியோ. நம்ம இது ஒரு பேஷண்ட்டை வச்சு செஞ்சுருக்கோம். அவர்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கி அவர் ஓகே சொன்னோடனே நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்ப்போம். அவருக்கு ரொம்ப நடக்க முடியாத ஒரு முட்டி வலி இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. அவர் நல்ல ஒரு வாக்கிங் போகிறவர், ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்தார். ஸோ அதை நம்ம எப்படி சரி பண்ணுறோம், அவர் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி நடக்கிறாருன்றத நம்ம பார்ப்போம். இங்கே வந்துருக்கு சார். இங்கே வந்துருக்கா? இங்கே படிக்கட்டுலாம் ஏறும்போது வலி இருக்கா சார்? கொஞ்சம் கை இருக்குது. எவ்வளோ தூரம் நடந்தா வலி வருது உங்களுக்கு? இப்படி ஒரு 50 நிமிஷம் நடந்துட்டோம்னா அப்புறம் முடியும். இல்லை அந்த மட்டும் நடந்தது. என்ன சார் இது புதுசாக இருக்குது? சரிங்களா? Kalau sudah beda. Usulnya? தொட்டாங்கிறனால ஜாஸ்தி பிடிக்கல. எல்லாம் டச் அடிச்சுன்னா சோர்ல எங்கேயா இடிச்சு இது லேஸ் அடிச்சு கூட கையை மிதிங்க சார். மிதி போதும் சார். மிதிங்க, நல்லா மிதிங்க, நல்லா மிதிங்க. Usulnya. Kemudian kalau water itu
காலை வதங்க வெறும் அப்படி நடந்து எப்படி இருக்குமோ ஸ்மூத்தாக இருக்குது ஜாஸ்தி வரைக்கும் காலை மடக்கி லைட்டாக மடக்கி நீட்டி பாருங்க மடக்கி ஜாஸ்தி வரைக்கும் கீழே உட்காந்து இருந்துப்பீங்களா கஷ்டம் சரி சரி நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நல்லா இது பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தேன். இந்த வேண்டாம் உங்களுக்கு வலி கம்மியாகிடுச்சு இல்லையா? வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன். நல்லா ஃப்ரீயாக இருக்கா ஃபஸ்ட்டு? ஃப்ரீயாக இருக்கேன். இந்த இது காலை தையல் மிஷின் அடிப்பாங்களா அந்த மாதிரி பண்ணுவோம். காலை லைட்டாக தூக்கிட்டு தூக்கணும். காலை தூக்கிடுங்க சார். தூக்கிடுங்க. இப்போ பண்ணுங்க. தையல் மிஷின் அடிப்பாங்களா அந்த மாதிரி காலை எப்படி இருக்கு இப்போ? தெரியல. நீங்கள் அந்த வலி இருக்கா இப்போ? இல்லை கம்மியாக கம்மியாக இருக்கு. ஓகே உட்காரு. ரிலாக்ஸ் ஆகுங்க. ஹாஸ்பிட்டல் வந்து சாப்பிட்டேன். நான் வந்து கால் வலிக்காக மருந்து வாங்கிட்டு போனேன். 1 மாதம் சாப்பிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதமாக மருந்து சாப்பிட்டதுல வந்து எனக்கு ஒரு 80% கிட்ட குணமாயிடுச்சு. இன்னும் லைட்டாக தான் இருக்குது. மருந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். இப்போ நம்ம வந்து அவரோட ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டோம். ஸோ அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்லாவே நடந்தார். ஒரு 50% அவருக்கான வலி வந்து கம்மியாயிருக்கு. கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அவர் சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கோம், சில மருந்துகள் கொடுத்துருக்கோம். அவர் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அவர் திருப்பி அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அவர் எப்படி இருக்காரு அப்படின்றத வீடியோ அவர் மூலமாக நம்ம எடுத்து காட்டுறோம். இதே மாதிரி உங்களுக்கு முட்டி வலி இருந்தாலும் கண்டிப்பாக சரி பண்ணலாம். மெயினாக வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு தேய்வு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இது பண்ணும்போது எலும்பு தேய்வு இருந்தால் எலும்புகள் உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கு தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு பண்ணால் சரியாகும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பார்த்து கண்டிப்பாக வந்து பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.